தங்களுடைய சாதிய திமிரு, அதுக்கப்புறம் போதை. இதுல வந்து வெறும் போதைன்னு கடந்து போக முடியாது உண்மையிலே. நீங்க பெரும்பத்து கிராமத்துக்குள்ள இந்திரா காலனிக்குள்ள இந்த 9 பேர் உள்ள போறான். உள்ள போனவன் வெட்டினதுல பல்வேறு சமூகம் வெட்டுப்பட்டு. ஆனா வெட்டிய கும்பல் எல்லாமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இவன் யாரும் சாதி அமைப்பில் இருக்கானா இல்ல, சாதிய கட்சியில் இருக்கானா இல்ல, இவனுக்கு வந்து எதுவும் பர்டிகுலர் மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்கானா இல்ல. யாரையாவது 4 பேரை இந்த சமூகத்தை சார்ந்தவன வெட்டணும். வெட்டி என்ன ஆகணும்? நான் பெரிய ஆள் ஆகணும். எவனையாவது வேற சமூகத்தை சார்ந்தவன வெட்டி நம்ம பெரிய ஆளா சைன் ஆகும், நம்ம ஜெயிலுக்கு போவோம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம பெரிய ஆளாவும், நம்ம இந்த இதுல சமூகத்தை ஒரு அந்தஸ்தா மாறிடுவோம்னு நினைக்க திட்டமிட்டு போயிட்டான். திட்டமிட்டு தான் போயிருக்கான். ஏன்னா போதையை போட்ட பிறகு அவங்க அம்மா அப்பா வெட்டலையே, உங்க அக்கா தங்கச்சி வெட்டலாம்ல, இவன் அண்ணன் தம்பி வெட்ட வேண்டியதானே, அவன் சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சான் அங்காளி பங்காளி அதே சமூகத்தை சார்ந்த ஊரு வெட்டல. அப்ப இந்த ஊர்ல இந்த சமூகம் வாழுதுன்னு தெரிஞ்சிருக்கவனுக்கு வெட்டுனா நம்ம பெரிய ஆளாவோம், வெட்டுனா நம்ம வந்து நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மனநில, சாதிய மனநிலையும் போதை மனநிலையும் ரெண்டும், சாதி ஒரு போதை கூடுதலா இந்த போதை, ரெண்டு போதையும் மண்டைக்கு ஏறி உள்ள போயிட்டான். அப்ப அவன் நினைச்சு போனது ஒரே சமூகம் வாழுது இந்த இந்திரா காலனில, வெட்டுவனும் இறங்கி போறான் வெட்டுறான். இப்படித்தான் அது நடந்திருக்க ஒழிய, ஆனால் அவன் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வெட்டணும், அதன் மூலமாக நம்ம பேரும் புகழும் அடையணும், நம்ம சாதி பெருமையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டுமே இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க சாதி மற்றும் போதை.